மரத்தின் வயதை எப்படி கண்டறிவது? மரம் வெறும் மரம் மட்டும்தானா? வெட்டப்பட்டு வீழ்ந்திருக்கும் மரத்தின் தண்டில் வளையம் வளையமாக இருப்பதை பார்த்திருப்போம். இது ஏதோ ஒரு வடிவம் அல்ல. இது மரத்தின் வயதை உணர்த்தும் இயற்கை சான்றிதழ். வயது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் நிலவிய மழை, புயல், வறட்சி போன்ற சூழல்களையும் மரத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். மரத்தின் வளர்ச்சி மையத்திலிருந்து வெளிப்புறமாய் வளர்கிறது. அதனால் ஒவ்வொரு வருடமும் மரத்தின் தண்டு தடிமனாக ஆகிறது. புதிதாக உருவாகும் அடுக்குதான் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது. இவ்வாறு மரம் வெளிப்புறம் நோக்கி ஒவ்வொரு அடுக்காக வளர்வதால் மரத்தின் தண்டினுள்ளே ஒவ்வொரு வருடமும் ஒரு புது வளையம் உருவாகிறது. முதல் வளையம் தொடங்கி ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு வருடத்தை குறிக்கிறது. முதலாவது வளையம் மரத்தின் முதல் வருட வளர்ச்சி. அதன் பின் வரும் ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு ஆண்டை குறிக்கிறது. வளையங்களை எண்ணுவதன் மூலம் விஞ்ஞானிகள் மரத்தின் வயதை துல்லியமாக அறிகிறார்கள். இப்பொழுதைய காலங்களில் இன்கிரிமெண்ட் போரர் என்னும் கருவியை கொண்டு மரத்தை வெட்டாமலேயே மரத்தின் வயதை கணித்து விடுகிறார்கள். மரத்தின் வளையங்கள் வெறும் வயதை மட்டும் கூறுவதல்ல, மரத்தின் வளையங்களை வைத்து அந்தந்த காலகட்டத்தில் நிலவிய சூழலையும் அறிந்து கொள்கிறார்கள். பரந்த வளையங்கள் நல்ல மழை, வளர்ச்சிக்கேற்ற சூழல் நிலவியதை குறிக்கின்றன. குறுகிய வளையங்கள் வறட்சி உள்ளிட்ட சவால் நிறைந்த ஆண்டுகளை குறிக்கின்றன. தீயினால் ஏற்பட்ட தாக்கம் உள்ளிட்ட இயற்கை பாதிப்புகளையும், பூச்சி அரிப்பு போன்றவற்றால் மரம் பாதிக்கப்பட்டதற்கான வருடங்களையும் இந்த வளையங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆக மரத்தின் வளையங்கள் காலநிலை குறித்த ஒரு வரலாற்றையே கூறுகின்றன. எல்லா மரங்களுக்கும் வளையங்கள் தெளிவாக தெரிவதில்லை. அவ்வாறு கணிக்க முடியாத மரங்களின் தண்டின் சுற்றளவை கணக்கிட்டு அந்த மரத்தின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை வைத்து மரத்தின் வயதை கண்டறிகிறார்கள். உதாரணமாக, ஒரு மரத்தண்டின் சுற்றளவு 100 சென்டிமீட்டர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மரத்தின் வளர்ச்சி வருடத்திற்கு 2 சென்டிமீட்டர் என்றால் மரத்தின் வயது சுமார் 50 ஆகும். எந்த பழைய மரத்தையும் பார்த்து இது வெறும் பழைய மரம் தானே என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அது வெறும் பழைய மரம் அல்ல. அந்த மரம்தான் ஆண்டாண்டுகளாக தான் கடந்து வந்த சூழல்களையும் எதிர்கொண்ட ஆபத்துகளையும் தன்னுள் வைத்திருக்கும் ஒரு சூழல் வரலாற்று ஏடு. மரங்களை காப்போம். லெட் நேச்சர் லிவ்.